எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய காதல் கதையில் இருக்கிற உண்மை முகம் சுயரூபம் என்ன அப்படின்னு தான் ரீடிங் பார்க்க போகிறோம். ஸோ 2 பயல் வச்சுருக்கீங்க. பயல் 1 இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல் ஸ்டோன், பயல் 1. பயல் 2 பிளாக் கலர் கிறிஸ்டல் ஸ்டோன். ஸோ உங்களுக்கு கார்ட்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆகலை அப்படின்னா வச்சுங்க, மற்றவங்களுக்கு சூட் ஆகும். ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பயல் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். உங்களுக்குரிய கார்ட்ஸ் பார்க்கலாம். Flirt. This could be the one. Love yourself first. Reconciliation. Wedding. Okay. ஸோ உங்களுடைய காதல் கதை சுயரூபம் என்ன பார்க்கும்போது இங்கே 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இங்கே இருக்காங்க. எப்படி இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி நான் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய பர்சனுடைய இது ஃபஸ்ட்டு கார்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு, ஃப்ளர்ட் அப்படின்றது வந்திருக்கு. நீங்கள் அந்த பர்சன் மேலே உண்மையாக இருந்திருப்பீங்க. பட் அந்த பர்சன் உங்கள்கிட்ட ஒரு பிளேயராக இல்லை உங்களுடைய அன்பை ஒரு சரியாக புரிஞ்சிக்காமல், உங்களுக்கு அந்த டைமிங் கொடுக்காம, உங்களை அந்த டைமில் உதாசீனப்படுத்துறது, உங்களை காயப்படுத்துறது, நீங்கள் ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதாவது இங்கே வெட்டிங் வந்திருக்கனால நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹோப் இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக இது ஜெயிக்கும், சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கீங்க. பட் இந்த பர்சன் உங்களுக்கு அதுக்கு ஒரு சந்தர்ப்பமே கொடுக்கல. இவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் சீரியஸாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் கூட இருந்திருக்கலாம். ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ அதனால் இவங்க மற்றவங்கக்கிட்ட எப்படி பழகுறாங்களோ அதே மாதிரி உங்கள்கிட்டையும் பழகியிருக்காங்க. உங்களுடைய அன்பை உதாசீனப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. நீங்கள் அவங்க மேலே ஒரு ஓவர் பொசசிவ், ஓவர் கான்ஃபிடென்ட், லவ் அண்ட் கேர் எல்லாமே ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு போயிருக்கு. அவங்க அதை தெரிஞ்சும் உங்களை அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட் வருது. அதே மாதிரி இங்கே ஒரு டைமிங்கில் டிஸப்பியர் ஆகிறது, பேசாமல் இருக்கிறது, இல்லை கம்யூனிகேஷன் ஒரு நாள் பண்ணாங்க அப்படின்னா ஒரு வாரம்க்கு அப்புறம் பண்ணுறது. ஸோ அதாவது அது முன்னாடி நடந்த விஷயமே அவங்களுக்கு மறந்துருக்கும், என்ன பேசணும் அப்படின்ற கூட அவங்களுக்கு மறந்துருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு உங்கள் மேலே ஏன்னா அன்பு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கும். இல்லாத பட்சத்தில் அப்போதைக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒரு பேச்சு மூலியமாக உங்களுக்கு சந்தோஷப்படுத்த முடியுமோ அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இவங்க மேலே அதிக நம்பிக்கை வச்சுருக்கீங்க. இப்போ கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ரீகன்சிலேஷன், இந்த பர்சன் வரமாட்டாங்களா, இவங்க முன்னாடி கிடையாது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பர்சன் வரமாட்டாங்களா, திருந்தி வரமாட்டாங்களா, உங்களை மட்டுமே லவ் பண்ண மாட்டாங்களா, சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்களா. ஏன்னா இந்த பர்சன் மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனெக்டிவிட்டி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கர் தெரியுது. ஓகே, பட் இந்த பர்சன் அப்படி கிடையாது. இதனால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இப்போ கூட ஒரு 50 to 60 தான் நீங்கள் ஹீல் பண்ணியிருப்பீங்க. மிச்சம் ஒரு 40% இந்த பர்சனுக்காக வெயிட்டிங், இல்லை எப்போ வருவாங்க அப்படின்றது மாதிரி அந்த மாதிரி ஒரு மோட் தான் தெரியுது. ஏன் இவங்க ப்ரியாரிட்டி வைஸ் உங்களுக்கு இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுடைய ப்ராப்ளம் தெரிஞ்சும், இவங்களுடைய கேரக்டர் தெரிஞ்சும் நீங்கள் இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட் ஒரு கேட்டகரியில் வருது. நீங்கள் உங்களை மனசை ஒரு எனர்ஜெட்டிக்காக கொண்டு வரல. இவங்களுடைய சிச்சுவேஷன், இவங்க ஆல்ரெடி பண்ண விஷயமே தெரிஞ்சும், ஸோ இவங்களோட போக்கு புரிஞ்சும் நீங்கள் இவங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது கூட இவங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு ப்ரியாரிட்டி வைஸ் செகண்ட், தேர்ட் அப்படின்றது கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ இது நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பர்சன் இதே தான் பண்ணிகிட்ருப்பாங்க உங்களோட ரிலேஷன்ஷிப். இவங்களுக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பு கூட நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு டைமிங், ஒரு அந்த சிச்சுவேஷன் கூட இவங்களுக்கு க்ரியேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய ஒர்த்தை காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வேல்யூ உங்களுக்கே தெரியலை.
அதை நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் இது தான் வருது. செகண்ட் கேட்டகரி என்ன இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்களை பற்றி புரிஞ்சிருப்பீங்க, உங்களுடைய வேல்யூ ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஃபேமிலி உங்களை ஒரு அதாவது ட்ரூ செல்ஃப் நீங்கள் வந்து வெளியே கொண்டு வந்திருப்பீங்க. அது வந்து ஃப்யூச்சர் க்ரோத்தில் இருக்கலாம், இல்லை வந்து உங்களுடைய ஒரு படிப்பில் இருக்கலாம். என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்ற இந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியே வந்திருப்பீங்க, மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்சனுடைய ஒரு கேரக்டர் புரிஞ்சு நீங்கள் மூவ் ஆன் கம்ப்ளீட்டாக பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பர்சன் இப்போ வந்து உங்களை எப்படி பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னா, சம் ரிலேஷன் உங்களுக்கு நடந்திருக்கும். என்ன அப்படின்னா, இவங்க எப்படி இருந்தாங்க, இந்த பர்சன் ப்ரீவியஸாக எப்படி இருந்தாங்க, அதாவது நீங்கள் எப்படி இருந்தீங்க இவங்க மேலே, பட் இப்போ ஃபுல்லாகவே மாறியிருக்காங்களே அப்படின்றது கூட இவங்க செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க, உங்களை கவனிச்சுட்டு இருப்பாங்க. சுத்தமாக வந்து காண்டாக்ட் பண்ணுறது இல்லையே இவங்களுடைய ஒரு, அதாவது வந்து உங்களுடைய ஒரு ஒர்க்கிங்கில், இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் உங்களை கேர் பண்ணுறதில்ல, ஸோ சம்திங் உங்களை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதுதான். அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஜெலஸாக கூட இருக்குது, ஜெலஸ் ஃபீல் கூட எனக்கு தெரியுது. ஸோ இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் வந்து இவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கணும், இவங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சவங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியே வந்த அப்புறம் இவங்களால் வந்து இவங்க முன்னாடி என்னென்ன உங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுத்தாங்களோ இப்போ அந்த ஸ்டேஜில் இவங்க இருக்காங்க. எப்போ நீங்கள் வந்து இவங்களுக்கு ப்ரையாரிட்டி வைஸ் ஃபஸ்ட்டு கொடுப்பீங்க, எப்போ நீங்களாக வந்து கம்யூனிகேஷன் பண்ணுவீங்க. இவங்களுக்கு வந்து அந்த தைரியம் இல்லை, இவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும், இவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஈகோ விட்டு கொடுக்குறதுக்கும் இவங்களுக்கு அந்த தைரியம் இல்லை. அதனால் இப்போ கூட ஒரு ஸ்டேஜ் ரியலைஸ் ஆகிருக்கலாம், பட் இவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரியலைஸ் ஆகிருக்காங்க அப்படின்றது சொல்ல முடியாது. இங்கே வந்து நீங்கள் எப்படி மாறியிருக்கீங்க அப்படின்றதான் பார்க்குறாங்க அவங்க. ஸோ இப்போ வந்து ஒரு வே எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ஒரு சாய்ஸ் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் எது வேணும் வேணாம் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்குரிய ஒரு பாதை நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்றதான். இப்போ இங்கே வந்து உங்களுடைய ஒரு மைண்ட் செட் தான். ஸோ நீங்கள் வேணும்னு நினச்சா இவங்க வரலாம், பட் ஆனால் இவங்க கம்ப்ளீட்டாக மாறியிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இவங்க எப்படி இருந்தாங்களோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்துட்டீங்க, ஹீல் ஆகிட்டீங்க. இது செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி இன்னும் வரல, ஹீல் ஆகலை, இன்னும் 40% இன்னும் மிச்சம் இருக்குது. பட் அவங்க நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்டு தான், அந்த பர்சன் வந்து மாற மாட்டாங்க, அப்படி தான் இருப்பாங்க. மேபி ரியலைசேஷன் ஆகிருக்கலாம் அவங்களுக்கு. ஓகே, பட் கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு ஆறுறது டவுட் தான். ஸோ இது வந்து உங்களுடைய பயலுடைய ஒரு ரீடிங். ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, பைல் 2 போயிடலாம். பைல் 2 இந்த பிளாக்ல நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களுக்குரிய கார்ட்ஸ் பார்த்துடலாம். ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ், ஹீலிங் ஃபேமிலி இஷ்யூஸ், நியூ லவ், கெமிஸ்ட்ரி, வெரி சூன். ஓகே, உங்களுடைய ரீடிங் நான் சொல்லணும் அப்படின்னா இது எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு வர்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கார்மிக் ஃபேட்டட் கனெக்ஷன், ஒரு அன்ஹெல்த்தி கனெக்ஷன். இந்த கனெக்ஷனில் உங்களுக்கு பெருசாக ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே சுத்தமாக இல்லை. இங்கே வந்து ஒரு கேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா இருக்குது. சிலருக்கு வந்து வயசு வித்தியாசம் கூட இருக்கலாம். உங்களுக்கு இங்கே கெமிஸ்ட்ரி வந்து இருக்குது, பட் இதில் வந்து ஒரு அடிக்ஷன் தெரியுது. இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல விதமாக, இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து க்ரோத் அப்படின்னா சுத்தமாக கிடையாது. இங்கே இது வந்து உங்களுக்கு தான் உங்கள் லைஃப்பில் ஃப்யூச்சரில் ஒரு பாதிப்பு அப்படின்றதான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி ஃபேமிலி இஷ்யூஸும் இருக்குது. ஓகே, உங்களுக்கு இருக்கலாம், அந்த பர்சனுக்கு இருக்கலாம். அதை தாண்டி இந்த ஒரு கனெக்டிவிட்டி வந்து போயிட்டுருக்கு. நீங்களும் வந்து தெரியும், உங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப், இது வந்து ஒரு விதி செய்த சதி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியெல்லாம் இங்கே இருக்குது. பட் புரிஞ்சும் நீங்கள் வந்து இந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு ஐடியா இல்லை.
ஸோ இது வந்து உங்களுடைய ஒரு மனநிலை இதுதான். உங்களுடைய மனநிலையும் அதுதான், அவங்களுடைய மனநிலையும் அதுதான். இது வந்து ஒரு அன்ஹெல்தி கனெக்ஷன். சிலருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, செகண்ட் கேட்டகரி நான் சொல்லணும் அப்படின்னா, கேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கலாம், பேரண்ட்ஸ் இஷ்யூஸ், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அக்செப்ட் அப்படின்றது இல்லாமல் கொடுக்காமல் இருக்கலாம், அகென்ஸ்டாக இருக்கலாம், சிலருக்கு வந்து ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரியெல்லாம் இங்கே இருக்கும். அதனால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து நீங்களும் விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு இல்லை. அதே மாதிரி வந்து அங்கேயும் ப்ராப்ளம் இருக்குது. பேரண்ட்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து ஃபேமிலி ஒரு கம்யூனிட்டி மூலியமாகவும் இங்கே ப்ராப்ளம் இருக்குது. சொசைட்டிக்கு வந்து அது பெருசாக ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த செகண்ட் கேட்டகரி வருது. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம், அதாவது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு இதை விட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் இருக்குது. இது நியூ லவ் அப்படின்றது வரும்போது, ஓகே. பட் உங்களுக்கு வந்து நீங்கள் அதை வந்து கேர் பண்ணுறதில்ல, இல்லை வந்து அது வந்து ஒரு பெருசாக எடுத்துகிட்டு போகிறதில்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தும் அதே மாதிரி அந்த பர்சனுக்கும் இருக்கலாம், ஆப்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இருந்தும் உங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து விடுறதா இல்லை, ஈவன் கார்மிக்னு தெரிஞ்சும் சிச்சுவேஷன் வந்து நீங்கள் வந்து அந்த பாண்டிங் வந்து நெக்ஸ்ட் கொண்டு போயிட்டுருக்கீங்க, ஓகே. ஸோ இது வந்து சிலரோட அதாவது வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அது வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு நியூ லவ் அப்படின்றது கூட இங்கே இருக்குது, ஓகே. பட் இது வந்து நீங்கள் அந்த சாய்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறது இல்லை. அது வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தான் இங்கே தோணுது. அந்த மாதிரி தான் இங்கே கார்டு வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு க்ரோத் அப்படி நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட், க்ரோத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான் நான் சொல்லுவேன். உங்கள் 2 பேருக்குமே கிடையாது. இது வந்து ஒரு அப்வேர்ட ஏறாது. அது உங்களுக்கு அதனால் கஷ்டம்தான், மனதளவில் கஷ்டம், மணி வயசில் கஷ்டம், உங்களால் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் இதுதான். ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இங்கே வந்து உங்களுடைய லைஃப் கம்ப்ளீட் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள், ஓகே. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றது. இந்த கார்டு வந்திருக்கு உங்களுக்கு. அது வந்து அதுவும் சீக்கிரமாக முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ ஓவரால் உங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா இதுதான், சுயரூபம், உண்மை முகம் இதுதான் உங்களுக்கு இருக்குது. பட் இது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொண்டு போகிறதில்ல, ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துலையே நீங்கள் வந்து இருக்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு ஹெல்த்தி கிடையாது, ஓகே. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.